முயற்சி பண்ணால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு இந்த செடி வைக்கிற வேலையுமே. ஒவ்வொரு வாட்டியும் நானும் நல்ல நல்ல செடிகளாக கொண்டு வந்து வச்சு பார்க்குறேன். தோப்புக்குள்ளே வைக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல, தண்ணி உரம்பெடுத்துக்கிறதுனால செடிகள் வழுக்கவே மாட்டேங்குது, சீக்கிரம் வந்து காஞ்சு போயிடுது. எல்லா செடிகளையும் அலாசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கலர் காக்கரட்டான்னு ஒரு வெரைட்டி காட்டினாங்க. நம்ம காக்கரட்டான்னு கேள்விப்பட்டிருக்கோம், வேலிகள்ல எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த கலர் காக்கரட்டான் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சது, அதனால இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. காக்கரட்டான்னா என்னன்னு நிறைய 90s மக்களுக்கு தெரியும். இப்போ இருக்க 2K பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. காக்கரட்டான்னா முல்லைப்பூ மாதிரியே இருக்கும், ஆனால் வாசம் வராது. அதுதான் வந்து காக்கரட்டான் பூ. இது வந்து நாங்கள் வேலிகள் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். முல்லைப்பூ மாதிரி நான் சீசனுக்கு தான் பூக்குவேன்னு சொல்லிட்டு இல்லை, இந்த கொடியில் கிடையாது. காக்கரட்டான் கொடியை நம்பி போனால் ஒரு 4 பூவாவது அந்த கொடியில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். விசேஷ நாட்கள்லையும் திருவிழா நாட்கள்லையும் எனக்கும் என் தங்கச்சிக்கு பிரதானமே இந்த காக்கரட்டான் பூ தான். இன்னொரு வாசம் முள்ளையே இருந்துச்சு, அதையும் கொண்டு போய் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த முல்லைக்கொடி வந்துட்டு ஏற்கனவே வச்சு ஒரு 4-5 மாதம் ஆச்சு, ஆனால் வச்சபடியே இருக்குது, வளரவே இல்லை. அதனால பக்கத்தில் மண் அணைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மண் அணைச்சி வச்சாச்சு. இனி இதுக்கு தளைஞ்சா போதும் எனக்கு.